போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் மே 16ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்புகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே 15, 14 தேதிக்கு நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா 16, அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் ஹெவி ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு எல்லா மிஸ் ஆன எல்லா பிடிஎஃப்மே பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல போட்டுறேன். அதனால கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் குரூப்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் அப்படி என்ன சார் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பிடிஎஃப் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான டெஸ்ட் 7 அச்சம் தவிர டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல நம்ம தர்மபுரி கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா நடக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கான ஒர்க் போயிட்டு இருந்து அது மட்டும் இல்லாம எஸ்ஐ பிசிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தர்மபுரி பிரான்ச்சஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? செவ்வாய், புதன், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, ஏன்னா வியாழக்கிழமை டெஸ்ட் இருக்கு. இந்த நாட்கள்ல கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வாரத்துல இந்த கிளாஸஸை நீங்க ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம இப்போ கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, தருமபுரி பிரான்ச்சஸ்ல போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் நீங்க கிளாஸஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, அட்டன் பண்ணிக்கலாம். இது இல்லாம குரூப் 4க்கு ஃப்ரீ கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா போன 2 days கண்டக்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீக். ஸோ எல்லா சாட்டர்டே அண்ட் சண்டே வீக்கெண்ட் பேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க யாராச்சும் நியரஸ்ட்ல இருக்கீங்க, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் பக்கத்தில் இங்க இருக்கீங்க, உங்களால போய் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா போய் அட்டன் பண்ணி பாருங்க. எஸ்ஐக்கும் சரி, குரூப் 4க்கு சாட்டர்டே சண்டேல கிளாஸஸ் இருக்கும். மற்ற நாள் பாத்தீங்கன்னா பிசிஎஸ்ஐக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது 10 to 1, இது ஃபுல் டே கிளாஸ். சரிங்களா? இது ஃபுல் டே கிளாஸஸ், அதை நோட் பண்ணிக்கலாம். டீடைலா இதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, சரி, இன்னைக்கு முக்கியமான நடவடிக்கைகளுக்கு வந்துருவோம். ஸோ சார் லைவ்ல வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நானும் ஒரு சின்ன குட்டி வீடியோ உங்களுக்கு அதை பத்தி நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ முதல் கேள்வி பாருங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி சபையினை மறுசீரமைப்பதற்காக யார் தலைமையில் ஒன்றிய அரசு குழுவை அமைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருடைய தலைமையில ஒரு குழுவை அமைத்திருக்கிறது? சஞ்சய் கார்க், மீனா, ரவிசங்கர் வர்மா, பிரேம் சட்டர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய தலைமையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 11 பேர் கொண்ட குழு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 11 பேர் கொண்ட குழுவுக்கு ஸோ யார் தலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய் கார்க். நோட் பண்ணிக்கோங்க, சஞ்சய் கார்க். வேளாண் ஆராய்ச்சி சபை. கார்க், கார்க்கு, கார்னு ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண் சம்பந்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே, அதுதான் இந்தோனேசியா சாரி, இது அதுக்குள்ள நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். ஓகே, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியா மற்றும் இந்தோனேசியா கடற்படை கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறத பத்தி கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ இதை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் சில செகண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ஜம்ப் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்திய வேளாண் ஆராய்ச்சி சபையை மறுசீரமைப்பதற்காக 11 பேர் கொண்ட குழு மட்டும் சொல்லிட்டேன். குழுவினுடைய தலைவர் தான் சஞ்சய் கார்க் அப்படிங்கிறது நான் சொல்லிட்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்க? இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இருக்கு இல்லையா, வேளாண் ஆராய்ச்சி சபையினுடைய அந்த குழு எப்பொழுது ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1929. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் 1929. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த கேள்விக்கு நம்ம வந்துருவோம். செகண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா மற்றும் இந்தோனேசியா கூட்டு ராணுவ பயிற்சி, அதாவது கடற்படை கூட்டு ராணுவ போர் பயிற்சி அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சமுத்திர சக்தி, மிஸ்டா, இந்தோ ஜாவா சக்தி, இந்தோ பசிபிக் சக்தி. ஸோ இதுக்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சமுத்திர சக்தி தான் கரெக்ட். ஸோ என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துருங்க. சரியா? கூட்டு ராணுவ போர் பயிற்சி இந்தோனேஷியா நாட்டில் நடைபெற்றது. சரியா? இது சமுத்திரன் சக்தி 2023. இதுல இந்தியாவுடைய ஐஎன்எஸ் கவராட்டி பங்கேற்று இருக்கிறது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மூன்றாவது, இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன். இதை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். இப்போ இதுல இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலினுடைய முதலாவது அமைச்சர்கள் கூட்டம், அதாவது தொழில்நுட்ப வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலினுடைய ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. சரியா? சோ இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய ஐரோப்பிய
யூனியன் வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலினுடைய முதலாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியனின் வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலுடைய முதலாவது அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடந்தது? பெல்ஜியம்ல நடந்திருக்கும். சரிங்களா? சரி, பிரசல்ஸ் எப்ப சொல்றேன்னா கரெக்ட் தான். சரியா? பாருங்க, எங்க நடந்திருக்குது? இந்திய மற்றும் ஐரோப்பிய யூனியனுடைய வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சிலுடைய முதலாவது அமைச்சர்கள் கூட்டம் பெல்ஜியம் நாட்டில் அங்க இருக்கக்கூடிய பிரசல்ஸ் நகரில். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் என்ன பண்றது? பெல்ஜியம்னு கரெக்டாக சொன்னேன். பிரசல்ஸ் அப்படிங்கிற சிட்டி, அங்க இருக்கக்கூடிய சிட்டியில ஒன்றிய அமைச்சர் நம்முடைய பியூஷ் கோயல், ஜெய்சங்கர் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்புறம் ராஜு சந்திரசேகர் இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா தொழில்நுட்பம், டிஜிட்டல் இணைப்பு, தூய்மை எரிசக்தி பயன்பாடு குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கும். ரைட்டு. சரியா? இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து இப்போ வந்து இஸ்ரோ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மாணவர்களுக்காக, இஸ்ரோ தெரியும் இல்லையா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோவால கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு இணைய வழி பயிற்சி திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாமா. அது என்ன பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டார்ட் திட்டம், ஸ்டார் திட்டம், ஸ்டாண்ட் திட்டம், ஸ்டோர் திட்டம். ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அது என்னன்னு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த கேள்வி வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரி மாணவர்களுக்கான இணைய வழி பயிற்சி திட்டத்தினுடைய பெயர் வந்து ஸ்டார்ட் திட்டம் அப்படின்றது தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய திட்டம். இந்த ஸ்டார்ட் திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு, கொடுத்துருக்காங்களா? எஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவேர்னஸ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவேர்னஸ் ட்ரைனிங் அப்படின்னு இருக்காங்க. சரியா? இஸ்ரோவானது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வுக்கான பயிற்சியினை மாணவர்களுக்கு வழங்கக்கூடியது. ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? நிறைய புதிய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இஸ்ரோடைய ஃபவுண்டர் யாரு? விக்ரம் சாராவை உங்களுக்கு தெரியும். ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. ஸோ எப்போ வந்து இதை ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1969 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 15th ஆகஸ்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. சரியா? இப்ப யாரு சேர்மேன்? சேர்மேன் யாரு? சோம்நாத். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப யாரு சேர்மேன் அப்படின்னா சோம்நாத். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் பத்தி நம்ம படிக்கணும் அப்படிங்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஓகே, ஸோ அடுத்த கேள்விக்கு மூவ் பண்ணலாம். லா லீகா கால்பந்து போட்டி அப்படிங்கிறது 2023 எந்த நாட்டில் நடக்குது பார்த்தா, அந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு போட்டி தான் இந்த லா லீலா கால்பந்து ஃபுட்பால் கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஸ்பெயின், போலந்து, அர்ஜென்டினா, ஜெர்மனி. ஸோ உங்களோட ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? லா லீகா கால்பந்து போட்டி ஸ்பெயின் நாட்டுல எங்க நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெயின்ல நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பார்சலோனா அணி வந்து அதிக புள்ளிகள் பெற்று இருக்கிறது நடப்பு சீசன்ல. இது 2வது பட்டம் உங்களுக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த கேம் வந்து எங்க நடக்குது அப்படிங்கிறது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஐரோப்பிய கால்பந்து சங்கங்களுடைய அந்த கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய நாடுகள் விளையாட போகுது. 1929 இருந்து இது விளையாடிட்டு இருக்காங்க. சரியா? மொத்தமா 20 அணிகள் இருக்கு. ஸோ லா லீகா அப்படிங்கிறது கால்பந்து. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். சமீபத்தில் எந்த மாநில அரசு தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்காக ஒரு மானியத்தை, அந்த மானியம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ஆந்திராவா, தெலுங்கானாவா, கேரளாவா, தமிழ்நாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? சொந்த வீடு வாங்குவதற்கு மானியம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறது. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு. சான்சஸ் பார்த்தலாமா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தூய்மை பணியாளர்களுக்கு சொந்த வீடு வாங்குவதற்காக, சரியா, இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக 500 பேருக்கு தகுதியின் அடிப்படையில் 11 லட்சம் இதுல தர போறாங்க. சரி,
அடுத்து விமானப்படையினுடைய துணை தளபதி யாரு? விமானப்படைக்கு தளபதி ஒருத்தர் இருப்பாரு. இப்போ புதுசா வந்து துணை தளபதி இது யாருன்னு நான் சொல்றேன். சரி, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க. துணை தளபதியாக இப்போ வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆசுதோஷ் தீட்சித். சரியா, யாரு அப்படின்னா அவர் தான். மற்ற ஆப்ஷன் கூட நீங்க பார்க்கணும்னு இல்லை. சரி, தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கக்கூடியவர் சௌத்ரி, VR சௌத்ரி தளபதி. இது வந்து தளபதி. இப்ப நம்ம பார்க்கிறது துணை தளபதி. துணை தளபதி தான் யாரு? ஆசுதோஷ் தீட்சித், மார்ஷல் ஆசுதோஷ் தீட்சித் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்றிருக்கிறார். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற தீட்சித் 1986ஆம் ஆண்டு விமானப்படையில போர் பிரிவில் சேர்ந்திருக்கிறாரு. 3300 மணி நேரங்களுக்கு மேலாக விமானத்தில் பயணித்த அனுபவம் அவருக்கு இருக்கு. சரியா, ரைட்டு, ஓகே. நெக்ஸ்ட், புதுமை முயற்சிகளை ஒருங்கிணைக்க நாட்டில் முதல் தொழில்நுட்ப மையம் எந்த நகரத்தில் அமைய உள்ளது? புதுமை முயற்சிகளை, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றாங்க, அதுக்கான ஐடியாஸ் எல்லாம் வருது. அந்த முயற்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்காக நாட்டில் முதல் தொழில்நுட்ப மையம் அப்படிங்கிறது ஒண்ணு எங்க ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. டவுட்டே வேணா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ண போகுது. புதுசாக பதவியேற்றுக்கிட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யாரு? இதுக்கு முன்னாடி நான் வந்து லிஸ்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து என்னென்ன எந்த டிபார்ட்மெண்ட் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில தான் அமைய போகுது. தெரிஞ்சுக்கோங்க. புதுமை முயற்சிகளை ஒருங்கிணைக்க நாட்டிலேயே முதல் முறையாக சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப மையத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதாவது வளர்ந்து வரும் தொழில்நுட்ப முனைவோர்களை, ஆண்டர்பிரனர் இருக்காங்க இல்லையா, அவங்களை ஊக்குவிப்பதுடன் பெரு நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகள்ல ஒருங்கிணைக்கக்கூடியது தான் இந்த தொழில்நுட்ப மையத்தினுடைய வேலை. சரியா, ஸோ எங்க? சென்னையில. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். எகைன் வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா, ஒரு 4-5 நியூஸ், ரொம்ப பார்க்கறது ஒரு 10 நியூஸ் பார்ப்போம், 8 நியூஸ் பார்ப்போம், 12 நியூஸ் பார்ப்போம் அப்படின்னா அதுல செலக்டிவா நம்ம சொல்லணும் ஒரு 6-7 நியூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியும். மற்றதெல்லாம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாவோ மற்றதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரியாது. பட் ஜஸ்ட் அப்பப்போ நம்ம பார்த்துட்டு அதோட டச்லேயே அந்த கண்டென்ட் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம வந்து பார்க்க சொல்றது தான். சரிங்களா, அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சரியா, இப்போ எனக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் இந்த கிளாஸ்ல சில கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பேன், ஆனா அதுக்கு யாருமே ஆன்சர்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரியா, அப்போ சும்மா பார்க்கறதோட நிறுத்தாதீங்க. ஸோ வெறுமனே ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து சும்மா பார்க்கறது ஒன்று தான். ஃபர்ஸ்டே வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறதும் ஒன்று தான். ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்களா, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சரியா, அதனால சில கேள்விகள் கேட்குறாங்கன்னா அதை வந்து தேடி எழுதி வைங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும். ஒரே நாளில் வந்து நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துட போகிறது இல்லைல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தானே இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். அதனால் அதுக்கான முயற்சிகளை எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிங்க. ஓகே, சின்ன சின்ன கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்களே அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு பழக்கமாக மாறுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது ரெகுலரான ஹேபிட்டாக மாறுது. என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுறதை விட டெய்லியுமே நம்மளால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். டெய்லி என்னால் படிக்க முடியுது, ஒரு நாள் அந்த 5 மணி நேரம் படித்தேன் அப்படிங்கிறத விட டெய்லி 5 மணி நேரம் படித்தேன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவன் அந்த அளவு கன்சிஸ்டன்சி வரதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். சரியா, நான் ரொம்ப அறிவாளி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. சரியா, கன்சிஸ்டன்சி அது உங்ககிட்ட இருக்கா, அது யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து வின் பண்ண போறாங்க. சரியா, தேங்க்யூ.